தேனி இருக்குல்ல, தேன் எடுக்கும் பார்த்தீங்களா, இந்த மரத்துல இருந்து போய் அந்த மரத்துல உட்கார ஆரம்பிச்சிருச்சுன்னா நொங்கு வர ஆரம்பிச்சு. இப்படிதான் வந்து நொங்கு காய்க்கிறது. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், பனை மரம்னா எல்லாம் பூக்கும், மரத்தை பார்த்து எந்த நம்ம சொல்லுவாங்க. இப்ப நம்ம பழத்தை வந்து இப்படி இருக்கு இல்லையா, இதான் பழம்னா அழகா நீங்க இப்படி கையை கட்டவரில் வச்சு பழமா இருக்கிறது இப்படி குழந்தைங்கன்னா அழகா வந்துடும் கையில. இது வந்து பாத்தீங்கன்னா இதுலதான் இந்த துளிர் வர மாதிரி இருக்கும். இத வந்து ஆமைக்கு காலு கீழே இருக்கும், ஓடு மேல இருக்குமா, அதே மாதிரி இப்படி கவுத்து வச்சிருக்கணும். இது ஆமை ஓடுன்னு நினைச்சுக்கணும். இப்படி வச்சுட்டீங்கன்னா இப்ப இந்த வாங்க, இதான் முதல் புள்ளியா, வாங்க பெரிய கருப்பையா வேண்டிக்கிட்டு வைங்க. இப்ப இப்படியே வச்சுட்டீங்கன்னா இப்படி வச்சிருங்க. வச்சுட்டு மண்ணை லைட்டா மூடிடுங்க. அவ்வளவுதான். இது போடனாலே போதும். இது நீங்க எப்படி பாக்கலாம்னா, பனை மரத்துக்கு கீழே பனை மரம் முளைக்கும். அது எப்படின்னா அவ்வளவுதான் போதும். இப்ப கொஞ்சம் தண்ணி நிக்கிற மாதிரி இப்படி இது போதும். என்னன்னா தண்ணி பட்டுருமா, பனை அதுக்கு மட்டும் என்னன்னா தண்ணியே தேவையில்லை. இன்னைக்கு விதைக்கிறோமா, இன்னையில இருந்து 9 மாசத்துக்கு மழையே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த 9வது மாசத்துல ஒரு நாள் மழை பெஞ்சா போதும், புடிச்சுக்கிட்டு துளுத்துறோம். எல்லா செடியும் என்ன ஆகும், இப்ப நெல்லு போடுறோம், தானியம் போடுறோம்னா துளிர் மேல வரும். இது என்ன பண்ணுன்னா, இப்படி கவுத்து வச்சுட்டீங்கன்னா முதல்ல பனங்கிழங்கு சாப்பிடுவாங்க தெரியுமா, நீளமா இருக்கும். அது வந்து கீழே மண்ணுக்குள்ள இறங்கி முதல்ல பனங்கிழங்கு கீழே போகும். கீழே போய் நல்லா தெம்பாயிரும். அதுக்கப்புறம் நான் நல்லா ஸ்டெடி ஆயிட்டேன், மண்ணை நல்லா புடிச்சுக்கிட்டேன்ட்டு அதுக்கப்புறம் மேல துளிர் வரும். மற்ற செடி ஆடுலாம் கடிக்கும், ஆனா பனை மரத்தை வந்து அவ்வளவா கடிக்காது. ஏன்னா மத்த இலை வந்து லேசா இருக்கும், பனை இலை எப்படி இருக்கும், கூரா இருக்கும். ஆடு வாய வச்சா வாயை கிளிக்குன்னு பயந்துக்கிட்டு கடிக்காது. அதனால நம்ம இங்கேயும் வைக்கலாம், வெளியிலயும் வைக்கலாம், யாரு வேணாலும் வைக்கலாம். இது வளர்றதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு வைக்கிறோமா, செப்டம்பர் மாசம் கரெக்டா 7வது மாசம் 8வது மாசத்துல துளிர் உங்களுக்கு மேல வந்துடும். சரிங்களா, 10ல இருந்து 13வது வருஷம் உங்களுக்கு மரம் ஆயிரும். 15வது வருஷம் பழம் காய்க்க ஆரம்பிச்சிடும். உங்க பேர பிள்ளைங்க உங்க பசங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க. நம்ம ஊர்ல இந்த செங்க சூளைக்கு வந்து என்ன பண்றாங்க, பனைமரம் நின்று எரியும் அப்படிங்கிறதுக்காக இப்ப நம்ம கொள்ளிட கரையோரம், வடுகப்பாளையம், திருமலாபடி, அஞ்சமேடு, விழுப்புணங்குறிச்சிங்கெல்லாம் என்ன பண்றாங்க, மரத்தை வெட்டிட்டாங்க. மரமே இல்ல, எரியுதுன்னு வெட்டிட்டாங்க. இப்ப நீங்க வைக்கிறதோட பயன் என்ன அப்படின்னா, மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க, மண்ணு டக்குன்னு போயிடும். ஒரு இடத்துல குட்டையா இருக்கும், வெயில் அடிக்க அடிக்க அந்த தண்ணி நீராவியாகி மேல போயிடும். ஆனா பனைமரம் மட்டும் என்ன பண்ணுன்னா, அந்த மழை பெஞ்சு தண்ணி நிக்குது பாத்தீங்களா, இந்த வேர் வந்து பைப் லைன் மாதிரி. மற்ற வேர்லாம் வந்து வேப்ப மரம்லாம் பூந்து 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 போவோம். இது என்னன்னா நேரா மண்ணுக்குள்ள போய் மண்ணை பொழந்து மேல நிக்கிற தண்ணியை கீழே இழுத்து விடும். அதனாலதான் ஒரு சில ஊருக்கு போவீங்க, எங்கேயாவது கல்யாணம் விசேஷம் ஊர்ல போய் பாருங்க, தண்ணி இல்லாத காட்டுல பனைமரத்தை வயலை சுத்தி வச்சிருப்பாங்க. சரிங்களா, பனைமரம் இருக்கிற ஊர்ல தண்ணி நீர் மட்டும் குறையாது. இன்னைக்கு நீங்க போட போறது இந்த இடத்துல இவ்வளவு மரக்கன்று இருக்கு பாத்தீங்களா, இனிமே மழை பெய்ய பெய்ய இந்த பனைமரம் தண்ணி எங்க நிப்பாட்டிக்கும். இந்த மண்ணுல எப்பவும் தண்ணி இருக்கும். தண்ணி இருக்கனாலே இந்த மண்ணு உயிரா இருக்குன்னு அர்த்தம். மண்ணு உயிரா இருந்தா மரங்கள் நல்லா இருக்கும், பறவைகள் வந்து உட்காரும். உங்களுக்கு இப்ப நீங்க பண்ண போறது வந்து உங்களுக்காக இல்ல, உங்க பேர பிள்ளைங்களுக்காக பண்றீங்க, உங்க பிள்ளைங்களுக்காக பண்றீங்க. மரம்லாம் வைக்கிறீங்க இல்லையா, நீங்க எல்லாரும் நல்ல மனசோட வைக்கிறீங்க. இப்ப சாத்தமங்கலம்னு சொன்னாலே எல்லாரும் பெருமையா பேசுறாங்க. இன்னொரு பெருமையான விஷயம், இந்த பனைமரம் இது வந்து 150 வருஷம் ஆகும். எத்தனை வருஷம்? நம்ம சரியா சாப்பிடறது இல்ல, மாத்திரை அது இதுன்னு இன்னெல்லாம் கேட்பவங்களே கேழ்வரகு சாப்பிடுவோம். இப்ப எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு நம்ம யாரும் ஒழுங்கா சாப்பிடறது இல்ல. நீங்க இன்னைக்கு வச்சுட்டு போனாலும் 150 வருஷத்துக்கு மேலதான் இது வாழும். சரிங்களா, உங்க பிள்ளைங்க உங்களோட பிள்ளைங்க இந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு நீங்க பண்றது வந்து ஒரு கோயில் கட்டுறதுக்கு சமம். சரிங்களா, நல்லா கருப்பையா வேண்டிக்கிட்டு நல்லா வைங்க. சரிங்களா, காலையே படிங்க. நாங்க இந்த மாதிரி ஊர்லயும் போய் நாங்க விதை பொறுக்கி நாங்க மெட்ராஸ்ல வேலை பார்க்குறோம். சனி ஞாயிறு அங்க தங்க மாட்டோம். இந்த ஊர்ல வந்து பனம்பழம் பொறுக்கி, இந்த பாருங்க, இப்ப உங்க ஊருக்கு பனம்பழம் பொறுக்கி கொடுத்துருக்கோம். இதுக்கு காசு எதுவும் கிடையாது.
ஏன்னா நாளைக்கு 15 வருஷம் கழிச்சு நொங்கு வந்ததுன்னு வச்சுங்க, எங்க ஊர் பசங்க வந்து உங்கள்ட்ட கேட்பாங்கல்ல, நொங்கு சொல்ல கொடுங்க, நீங்க தருவீங்கல்ல. அதுக்காக சமூக சேவை மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம மக்கள் எல்லாம் ஒற்றுமையா பண்றோம், அவ்வளவுதான். சரிங்களா? வேண்டிட்டு வைங்க. இதுதான் முறை. இப்ப இன்னொன்னு வைக்கிறேன் பாருங்க. ஆமாவோட இதுல வச்சிருக்கீங்களா? இப்ப தாத்தா வைப்பாங்க. ஆமை மாதிரிதான். ஆமை காலு கீழே இருக்கும், ஓடு மேல இருக்கும். அது மாதிரி இது வந்து இந்த பழம் வந்து மேல பார்த்து இருக்கணும். அப்படி வச்சு சும்மா மண்ணை பேருக்கு தள்ளி விட்டா போதும். கண்டிப்பா வைங்க. இந்த ஒரு வாரத்துல கண்டிப்பா மழை வரும். ஊரே என்ன விதை போட கிடக்கு, ஒரு வாரம் போதும். ஆமா.